जय गौरचंद्र जय कृपा सिंधु जय गौरचंद्र जय कृपा सिंधु जय जय शची सुत जय दीनबंधु जय जय शची सुत जय दीनबंधु जय जय गौरचंद्र जय कृपा सिंधु जय जय शची सुत जय दीनबंधु जय जय गौरचंद्र जय दीनबंधु जय जय गौरचंद्र जय कृपा सिंधु जय जय शची सुत जय दीनबंधु जय जय शची सुत जय दीनबंधु निताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम निताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम निताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम भज निताय गौराधे श्याम हरे कृष्ण हरे राम गौर हरि हरि बोल प्रेम दाता निताय बोल 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 गौर हरि हरि बोल प्रेम दाता निताय गौर हरि हरि बोल प्रेम दाता निताय बोल जय बोल गौरचंद्र महाराज की जय महाप्रभु की जय नामावतार की जय प्रेमावतार की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि एன்கின்ற ரீதியிலே கௌர லீலாமிர்தம் பாகம் 1 யதாமதி யதாசக்தி உயர்ந்ததான கௌர லீலைகளை மகாவதான்யரான கிருஷ்ண சைத்தன்யரின் சரித்திரம் என்கின்ற ஆழ்கடலிலே பிரேமாமிர்த கடலிலே நமது குருநாத்தாள் கோலோகம் சென்றிருக்கின்ற இந்த பர்வாவிலே இதை துவங்குகின்றோம். இவ்வனைத்தும் அவரேனும் வாக்கிலிருந்து பேச வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஜெய் போல் பிரேமாவதார கி ஜெய் சத்குரு சுவாமினஹ ஜெய். உயர்ந்ததான மகாபிரபுவின் காலம் பக்தி சித்தாந்த பொற்காலமாகவே கருதப்படுகின்றது. பாரதத்திலே பல்வேறு இடங்களிலே கிருஷ்ணநாமம் எனும் பாகீரதி பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக மகாபிரபு பாரதமெங்கும் உயர்ந்த பக்தி சித்தாந்த பேரலைகளை ஏற்படுத்தினார். வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோக சிக்ஷார்த்தமேக புருஷ புராணः வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோக शिक्षार्थमेक पुरुष पुराणः श्रीकृष्ण चैतन्य शरीरधारिः कृपाम्बुधिः यस्तमहं प्रपद्ये. தன்னை ஸ்மரிப்பவர்கள் துதிப்பவர்கள் ஏனக்கேன பிரகாரேன தன்னுடைய சம்பந்தம் கொண்டவர்கள் எவரே ஆயினும் அவர்களுக்கு வைராக்கியத்தையும் நிஜபக்தியையும் போதித்து தன்பால் ஈர்த்து அருளலைகளால் மூழ்கடிக்கக்கூடிய நாமாவதாரியான சைதன்ய மகாபிரபுவை நமஸ்கரிக்கின்றோம். அவருடைய காலத்திலே, அந்த பொற்காலத்திலே, கிருஷ்ணாவதாரத்திலே எவ்வாறு உயர்ந்த தேவதைகள் எல்லாம் அவரை சூழ்ந்திருந்ததோ மாறுவேடத்திலே அவ்வாறு மகாபிரபுவின் காலத்திலும் மகனீயர்கள் அவருக்காக தோன்றி அவருக்கு தாசபூதர்களாக ஆனார்கள். தாசாசகாயः குரவஸ்ச நித்யம் தாசாசகாயः குரவஸ்ச நித்யம் வாத்சல்ய பாவைः பரிபூர்ண பந்தூன் வாத்சல்ய பாவைः பரிபூர்ண பந்தூன் சख्य प्रियतमाः प्रेमाभिवर्षिणः सख्यः प्रियतमाः
प्रेमाभिवर्षिणः यस्यावतारोत्सवम् अमनन्ति च यस्य அவதாரோத்சவம் அமனந்தி ச தாசாஹ. சாதுக்கள் அவரிடம் தாசிய பக்தியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மகாபிரபுவின் காலத்திலே அவதரிக்கின்றனர். சகாயஹா உண்மையான உயிர் தோழர்களாகிய ஜீவலகா என்று சொல்லக்கூடிய பிராணனுக்கும் அதிகமான உயிர் தோழனாகிய சாதுக்கள் அவருக்காக அவதரித்தனர். குரவச்ச நித்யம் அவருக்கு குருஸ்தானத்திலே இருந்து ஞானாமிர்தத்தை வருஷித்த உத்தமாதிகாரிகளான எண்ணற்ற மணியர்கள் இவர் பொருட்டு அவதரித்தனர். வாத்சல்ய பாவைஹி தாய் தந்தையர் மற்றும் நிஜ பந்துக்கள் பரிபூர்ண பந்தோனு அந்த பந்து வர்க்கம் அனைத்தும் எவ்வாறு கிருஷ்ணனுக்காக ஒரு யசோதையோ அந்த பரிவாரமோ எவ்வாறு தேவகி வசுதேவனுக்காக பரமாத்மா அவதரித்தானோ அவ்வாறு வாத்சல்ய பாவத்தையே தன் தாய் தந்தையரிடம் எதிர்பார்த்த பிரபு தனக்கு என்று பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தார். சக்கிய பிரியதமாக உயர்ந்ததான சாதுக்கள் உயிர் தோழர்களாக கூட இருந்தார்கள். சிஷ்ய ரூபத்திலே பிரியதமாக பிரேமாபிவர்ஷிணஹ உண்மையான உயிர் தோழிகளாகவும் சிலர் வந்து அமைந்தனர். யஸ்யாவதாரோத்சவமாமனந்தி ச எவருடைய அவதார உற்சவத்தை அவர்கள் கொண்டாடுவதற்காக இவ்வாறு இத்தம்பூதேன சரீரேன ஆவர்த்தாக ஆமனந்தி அவரை சூழ்ந்து கொண்டு கொண்டாடி மகிழ்கின்றனர். கவிராஜ கோஸ்வாமி ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய சரிதாமிர்தத்திலே இவ்விஷயத்தை மிக அழகாக கூறுகின்றார்கள். பிரேமையினாலும் காமத்தினாலும் கோபிகைகள் பரமாத்மாவை சூழ்ந்தனர். அந்த ஸ்ரீகுலத்தை அனுபவித்தனர். அந்த பக்தி ஸ்ரீ என்பதை ராதாராணியிடம் பெற்று உய்ந்தனர். மாதுரிய ஸ்ரீ என்பதை கிருஷ்ணனிடம் இருந்து பெற்று உய்ந்தனர். ஞானஸ்ரீ என்பதை குருஸ்தானத்தில் என்ற மகனியர்களிடம் கற்று உய்ந்தனர். பிரேம அமிர்தஸ்ரீயை பிரபுவின் திருவாக்கினாலே அந்த உயர்ந்ததான மகாவதான்யரான கிருஷ்ண சைத்தன்யர் உலகத்தை உத்தாரணம் செய்வதற்காக பரமாத்மா சுகமாக இருந்தால் போரும் என்று எண்ணிய தற்சுக சுகித்வம் பெற்ற ராதாராணியும் தோழிகளைப் போல இவருடைய சுகத்திற்காகவே எண்ணற்ற தாசர்கள் தாசபூதர்களாக ஆழ்ந்து இவரை சூழ்ந்து அவருக்கு சுகத்தை வருஷித்தனர். இவருடைய காலத்திலே அத்வைதாச்சாரியர் என்ன, ஷட் கோசாயிகள் என்ன என்று எண்ணற்ற சாதுக்கள் இவரை தஞ்சமென புகுந்தார்கள். இவருடைய வரவிற்காக நித்யானந்த பிரபு 25 ஆண்டுகளுக்கே முன்னே பிறந்து தவம் செய்த வண்ணம் இருந்தார். பிரபு அவதரிக்க வேண்டும் என்று சங்கர்ஷண காரணதோயசாயி சங்கர்ஷண காரண तोयशायी गर्भोदशायी च पयोधिशायी गर्भोदशायी च पयोधिशायी शेषश्च यस्यंशकलः स नित्यानन्दाख्यरामः शरणं ममास्तु शेषश्च यस्यंशकलाः स नित्यानन्दाख्यरामः शरणं ममास्तु. நித்யானந்த ராமன் என்று அழைக்கப்படுபவர். அவர் வாத்சல்யத்தினாலே பிரபுவினால் நித்யானந்தர் என்று அழைக்கப்பட்டதினாலே அவருடைய நாமகரணமே மாறிவிட்டது. எவர் சாட்சாத்து சங்கர்ஷண பகவானு, எவன் காரணோதகத்திலே விஷ்ணுவை தாங்கிக் கொண்டு படுத்திருக்கின்றாரோ, எவர் கர்ப்போதகத்திலே மகாவிஷ்ணுவை தாங்கிக் கொண்டு இருக்கின்றாரோ காப்பாற்றினாரோ, எவர் க்ஷீராப்திசாயியான மகாவிஷ்ணுவை அனவரதம் தனது திருமேனியினாலே அந்த ஆடுகின்ற அலைகளிலே லாலனை செய்து கொண்டாடி மகிழ்கின்றாரோ அந்த சாட்சாத்து சங்கர்ஷண பகவான், சாட்சாத்து அதிசேஷ பகவான் தான் பலராமராக அவதரித்தார். அந்த பலராமரே கலியுகத்திலே நம் பொருட்டு நித்யானந்த பிரபுவாகி எவ்வாறு பூர்வ அவதாரத்திலே அதிசேஷனாக இருந்து கைங்கரியம் பண்ணினார் இராம பிரானுக்கு லக்வனாக. அதன் பின்னர் பரமாத்மாவே ஆசைப்பட்டான், இவர் எனக்கு அண்ணாவாக வேண்டும், நான் அவர் தம்பியாக இருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால்
பலராம சுவாமியாக அவதாரம் செய்த பின் கிருஷ்ணனாக சாட்சாத்து பகவான் அவதரித்து அவருக்கு தொண்டுகளை செய்து மகிழ்ந்தான். இப்பொழுதோ நித்யானந்த பிரபுவாகவே வயதிலே முத்தவராக அவதரித்து பின்னால் 25 வருட காலம் பிறந்து அதன் பின்னர் பிறக்கப் போகும் மகாபிரபுவை, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை, மகாவதான்யரை, வைராக்கிய வித்யா நிரபுக்ஷி யோக சிக்ஷார்த்தம் எவர் அவதாரம் செய்தாரோ அந்த பரமாத்மாவுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவரிட்ட பணியை சிரசா வகித்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு எவர் அவதரித்தாரோ அவர் நமது புகலிடமாகட்டும் என்று பிராச்சீனமான ஒரு தியான ஸ்லோகம். நித்யானந்த பிரபு, அப்பேற்பட்ட நித்யானந்த பிரபுவின் லீலைகள் அனந்தம். அது பின்னால் நாம் கண்டு அனுபவிக்க இருக்கின்றோம். அதன் முன்னர் ஒரு அவதாரிக்கையாக கௌராங்க லீலையிலே அவருடைய ஸ்தானத்தை கௌரவிக்க வேண்டும் என்பதனாலே இங்கு அவருடைய பெருமை கூறப்பட்டது. ஜெய் போல் நித்யானந்த பகவான் கி ஜெய். மகாபிரபுவின் காலத்தில் தான் புரந்தரதாசரும் இருந்தார், ராகவேந்திரரும் இருந்தார், ஏகநாத சுவாமிகளும் இருந்தார், வாதிராஜ தீர்த்தரும் இருந்தார். இவர் பிறப்பதற்கு சற்று முன் கனகதாசர், கன்ஹோபாத்ரா, ஸ்ரீபாதராஜ தீர்த்தர், வியாச தீர்த்தர் இவர்கள் எல்லாம், ரகுநாத தீர்த்தர் இவர்களெல்லாம் சித்தியடைந்த காலம். கோபாலபட் சுவாமியின் காலத்திலே துளசிதாஸ் அவதரித்தார், ராகவேந்திரனுடைய பொற்காலம். வாதிராஜ தீர்த்தர் இருந்த அருள் செய்த பொற்காலம். அசாம் தேசத்திலே சங்கரதேவர் பக்தி சித்தாந்தத்தை நிறுவினார். கபீர்தாசர் காஷி பிராந்தியங்களை சென்றடைந்தார். இதற்கு பின்னர் 16ஆம் நூற்றாண்டிலே துகாராம், மீராபாயி கோபால் பட்டர் காலத்திலேயே தோன்றி அவரிடம் நல் உபதேசங்களை பெற்று சைத்தன்யன் மீது எண்ணற்ற கீர்த்தனைகளை செய்தாள். 17ஆம் நூற்றாண்டிலே பகுகாலம் கழித்து 200 ஆண்டுகளுக்கு பின் விஸ்வநாத கவி சக்கரவர்த்தி, துகாரமுடைய சிஷ்யான பஹினிபாய் முதலான எண்ணற்ற சாதுக்கள் பிறந்து பக்தி சித்தாந்தம் அழியாதிருக்க பெரும் நாமசாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீபாத கோபால பட், ரகுநாத தாச கோஸ்வாமி முதலான உத்தமாதிகாரிகள் பிரஜமண்டலத்தை காப்பாற்றி அருளினார்கள். பகவான் அஷ்டயாம சேவை இவர்களால் ஆச்சரியமாக செய்யப்பட்டது. பல்வேறு கிரந்தங்கள் கௌடிய சம்பிரதாயத்தை அதற்கு ஒரு ஏற்றம் தருமா போல் உயர்ந்ததான சாகித்யங்களை மலை போன்ற சாதுக்களான திவ கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவர்களெல்லாம் செய்து இந்த பக்தி மார்க்கத்துக்கு ஒரு புஷ்டியை அளித்தார். வல்லபாச்சாரியர் பிரபுவின் காலத்திலேயே இருந்தார். அதனால் பிரபுவோடு அடிக்கடி சம்சர்க்கம் செய்யும் மகத்தான பாக்கியத்தை நித்யானந்த பிரபுவும் வல்லவரும் அனுபவித்தனர். ஷட் கோசாயிகளை விருந்தாவன வாசத்திற்கு என்று ஏற்படுத்தினார் பிரபு. அதனால் அவர்கள் விருந்தாவன எல்லையை தாண்டாமல் ஸ்ரீ விரஜத்தில் இருக்கின்ற கிஷோரிணிக்கு அனவரதம் சேவை செய்து மறைந்த லீலாஸ்தானங்களை வெளிப்படுத்திய வண்ணம் இருந்தார்கள். ஸ்ரீ ரூபகோஸ்வாமி ஸ்தவமாலா என்ற உயர்ந்த கிரந்தத்தையும் அதற்கு பரதே வித்யாபூஷன் பிரபு உயர்ந்த பாஷ்யத்தையும் செய்து அருளினார். ஹிந்தியிலே நாராயண கோஸ்வாமி மகாராஜ் செய்து அருளினார். அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தங்கள் ராதா மாதவ ஸ்ரீ யுகலத்திற்கு வாடாமலர்களாக அன்றும் என்றும் என்றும் பிரேமை எனும் சுகந்தத்தை வீசிய வண்ணம் இருக்கின்றன. அதிலே உத்கலா வல்லரி என்ற நூல் ஜீவ கோஸ்வாமி சமமாலா ஆரம்பத்திலே கொண்டாடி மகிழ்கின்றார். ஸ்ரீமதீஸ்வர ரூபேண ரசாமிருத கிருதா கிருதா ஸ்தவமாலானு ஜீவேன சமகிருஹ்யதா. ரூப கோஸ்வாமிக்கு பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலும், பிரேம சிந்து சாகர சங்கம் என்கின்ற நூலும், குஞ்சவிஹாரி அஷ்டகம், ராதிகாஸ்தவம், சாரு புஷ்பாஞ்சலி முதலே பல்வேறு ஸ்தவங்களை ரூபகோஸ்வாமிகள் செய்தருளினார். இவை அனைத்தும் அபூர்வமான பிரேமானுபவத்தை வெளிப்படுத்தும் மலர்கள், வாடாமலர்கள். அதை பக்தர்கள் தன் கழுத்திலே அனைவரனும் பூஷமாக கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கௌர பார்ஷதர்களிலே ரூபகோஸ்வாமி கௌரகிருபையினால் அபிஷேகம் செய்யப்பட்ட உயர்ந்த ரசசாஸ்திர ஆச்சாரியர். தன் நிகரில்லாத உயர்ந்த படைப்புகளை செய்தவர், அபூர்வமான கிருதிகளை செய்தவர். ராதாகிருஷ்ண யுகல சேவைக்கென்றே உத்கலா வல்லரி என்று ஒரு உயர்ந்த கிரந்தத்தை செய்து தேவகோஸ்வாமி காலத்திலே அவருக்கு தந்து இதை தொகுக்கவும் செய்தார். உத்கலிகா என்றாலே தீவிர உள்ளத்து எழுச்சியினால் எழுந்தது என்று பொருள்படும். வல்லரி என்றால் கொடி. தீவிர உள்ளத்து எழுச்சியினால் எழுந்த கொடி ராதாகிருஷ்ண யுகலத்தின் சரணத்தை பாவசங்கிலியினால் பீத்வா பீத்வா புனப்பீத்வா என்றபடி அடிக்கடி படிப்பதினால் கேட்பவர் மனத்தில் சகல விதமான தாபங்களையும் நீக்கும் என்று
கூறுகின்றார். உஜ்வல நீலமணியை மாதுரிய ரசக்கடலிலே அனைவரையும் ஆழ்த்தும் விதமாக விலாபமும் உணர்வாகிய அலைகளில் மூழ்ந்து எரிந்து துயரவொலி எழுப்பி விம்மி மூச்சையாகி பின்னர் புனக எழுந்து கிருஷ்ணவிரகத்திலே பிரேமி ஜனங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய ரூப ஸ்ரீபாதர் செய்த உத்கிருஷ்டமான கிரந்தம். அந்த விரக யுகலம் ஸ்தோத்திர காவியம் யுகல பிரேணி யுகல கேலி பிரணயரசத்தின் ஒரு தனி வெளிப்பாடு. ஒப்பு உயர்வற்ற முத்துக்களாலே அதை பரவச் செய்தார். இந்த முத்துக்களின் ஒளியின் நிழலில்தான் பிரஜவாசத்திலே உத்தமமான தீவிரமான உபாசனா விருந்தமானது அவர் வழி நின்று கிருஷ்ணோபாசனையில் ராதோபாசனையில் தன்னிகரற்ற உயர்நிலைகளை பெற்று ஒளிர்கின்றனர். நித்தியஸ்வரூபத்திலே கலந்தார். ரூபகோஸ்வாமி மறைவதற்கு முந்தைய நிலையில் வேறு எதுவும் கோர முடியவில்லை. அடர்ந்த நெருக்கமான விரகதாபம் சகிக்க இயலாது பிராணன் செல்ல வேண்டிய நேரத்திலே கண்டமானது தடைப்படுகின்றது. இடையறாத கண்ணீர் தாரையோடு பின்னர் சமர்ப்பணா பாவத்திலே கூறுகின்றார். உத்கலவல்லியே உத்கர்ணா பூத கலிகா வல்லரக்ரே வந்தாடவ்யம் நித்யவிலாசவ்ரதயோர்வம் வாங்மாத்ரேன வியாஹரதோப்யுல்லமே ராமா கண்யே சௌகாமித சித்திம் குருதம் மே. हे नाथा कृष्णा, हे श्रीमती राधिके, या कृष्ण संगम सुखम सुलभम सखीभ्यः प्रीता प्रयच्छति सुदुर्लभमीश्वराणां प्रेम प्रवाह भरितं श्रुतकामधेनुं तां राधिकां मम गुरुं शरणं பிரபத்யே என்ற ஒரு பிரேமிகனின் வாக்குக்கு இணங்கி விருந்தாவனேஸ்வரி, இந்த விருந்தாவனத்திலே நித்திய விலாச பாராயணர்களான உங்கள் முன்னால் உத்கலிகா வல்லரி என்ற ஆர்வமான ஒரு கொடி என் வசனம் என்கின்ற பிரேமரசத்தினாலே உயிரூட்டப்பெற்று கீர்த்தனம் என்கின்ற நடுக்கம் நிறைந்த என் கண்டத்தில் இருந்து தோன்றியது. இதை தயை கொண்டு தீனனான என் விருப்பத்தை ஏற்று சேவானுபவத்தை தர வேண்டும் என்ற என் பிரார்த்தனையை நீ வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கடைசி வார்த்தைகளை கூறி நித்திய ராசத்திலே கலக்கின்றார். அத்துணையும் ரகசியமயமான சித்தாந்தங்களை எடுத்தோதும் உயர்ந்த விஷயங்கள், உபேந்திரவத்தா முதலான பல்வேறு சந்தங்கள், இவற்றினாலே சிங்காரமயமான பக்திபாவம், சிலைடை உருவகம், அனுப்பிராசம், பிராசம் இவற்றினாலே ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர காவியத்தை சமைத்து அருளுகின்றார். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி என்கின்ற 4 நிலைகளிலும் பகவானை பஜிக்கின்ற பக்தர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் ஒரு உயர்ந்ததான ஒரு பாணியிலே வைத்துள்ளார். உபதேசாமிருத சாரத்திலே அவர் கூறுகையிலே தன்னாமரூபச்சரிதாதி சுகீர்த்தனானுஸ்மிருத்யோஹ க்ரமேண ரசனாமனசி நியோஜ்ய திஷ்டன் வஜேதனுராகி ஜனானுகாமி காலம் நயேத் அகிலமித்யுபதேசசாரம். என்னை நம்புவார்கள் எவரே ஆயினும், ஸ்ரீ சைத்தன்ய தேவரின் கிருபையை வேண்டுவார் எவரே ஆயினும், சைத்தன்ய மகாபிரபுவின் வழி நின்று தன் மனம் எனும் புஷ்பத்தை அவருடைய திருவடிகளிலே வைக்கின்ற வண்டாக மாற்றும் திறமை கொண்ட எவரே ஆயினும், கிருஷ்ணனை தவிர அந்நிய விஷயங்களிலிருந்து விலகி கிருஷ்ண நாம குரூப குண கதன லீலா கதைகளின் கீர்த்தனம், ஸ்மரணம், ஸ்மரணானுபவம், நாம ஜபம், நாமகீர்த்தனப்பரர்களான சத்சங்கம் என்று விஜமண்டலத்திலேயே வாசம் செய்து உயர்ந்த கிருஷ்ணப்பிரேமிகளாக வாழ்வாங்கு வாழ வேண்டும். தனது பிராணன் சர்வஸ்வம் குரு சமர்ப்பணம் செய்து இவ்வாறு கிருஷ்ண பிரேமா ரசானுபவத்திலே யாண்டும் தலைத்திருக்க வேண்டும் என்று என்பதே என்னுடைய உபதேச சாரதம சிரேஷ்டமான விஷயம் என்று கூறி நமக்கு ஒரு ஆதார பீഠத்தை அமைக்கின்றார். வந்தாவன தாமத்திலே வாசம் செய்ய வேண்டும், ஆசை வர வேண்டும், மற்ற வாசனைகள் அறவே நீங்க வேண்டும். சாஸ்திரங்களிலே ஏராளமான மகிமைகள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றை அனுபவித்ததற்கு நமது ஆயுசு காணாது. எனவே சாரதம சிரேஷ்டம் என்று இவைகளை பொறுக்கி எடுத்து சாதகர்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவான இந்த உயர்ந்த காவிய மலரை இவர் விந்தாவடி நாகரீகாபியான் நமஹா என்று அந்த ஸ்ரீயுகங்களை நமஸ்கரித்து துவங்குகின்றார். கண்ணபிரானை ஸ்ரீ ராதாசமேதனை ஸ்மரித்தால் என்ன கிடைக்கும் என்ற
விஷயத்தை முதல் ஸ்லோகத்திலே சொல்கின்றார். பிரபுத்திய விருந்தாவன மத்தியமேகா க்ரோஷன்னசா உத்கலிகா குலாத்மா உத்காட்டயாமி ஜலதः கட்டோரம் பாஷ்பஸ்ய முத்ராம் ஹதி முத்ரிதஸ்ய. விரும்பிய பொருள் கிடைக்காமல் போகும். அது பெரும் உள்ளத்தின் உழற்சியால் ஏற்படுகின்றது. யாருடைய உள்ளம் வெண்ணெய் போல் உருகுகின்றதோ இழகுகின்றதோ அந்த தன்மை மட்டும் கிடைத்துவிட்டால் அதன் காரணமாக யாதொரு சைத்தன்யம், கிருஷ்ண சைத்தன்யம் நம்மிடையே தோன்றுகின்றதோ அப்பேற்பட்ட மகா விரகர்களான வைராக்கியபரிதர்களான பெரும் அழுகியோடும் கண்ணீர் பெருக்கோடும் மேற்கூச்சலாகிய சாத்விக பாவங்களால் நிரம்பிய யார் ஒரு பாவத்தை தெரிவிப்பதற்காக அது அப்பேற்பட்ட பாவங்கள் ஸ்வபாவமாக எவருடைய அபயக்குரலிலே தோன்றுகின்றதோ அவர்களுக்கு கிருஷ்ணன் அனைத்து காமனைகளையும் பூரணம் செய்கின்றான். வந்தாரண்ய தரிதமிஹ தேசேவன பராஹ பராமாபுஹு கேவா நகில பரமானந்த பதவீம் அதோ நீச்சைர்யாச்சே ஸ்வயமதிபயோரிக்ஷண விதேஹே வரேண்யாம் மே சேதஸ்யுபதிஷ திசாம் ஹா குரு கிருப்ணாம். சிந்தாவன தாமம் தன்னுடைய இருப்பிடம். உன்னை சேவை செய்பவர்கள் பரமானந்த பதத்தை அடைகின்றார்கள். சதுர்வித புருஷார்த்தங்களும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ராதாகிருஷ்ண தரிசனம் செய்ய இந்த ஒரு சிறந்த உபாயம் எது என்று பிருந்தாதேவி நீதான் கூற வேண்டும் என்று பிருந்தாதேவியை யாச்சிக்கின்றார். பிருந்தாவீரேஸ்வரியோ சந்தோஷம் அடைந்து கோவிந்த திருவடிகளில் தரிசனை ஆசைவாசம் எவனுக்கு உண்டாகின்றதோ அவனே உத்தமாதிகாரி. கிருஷ்ணா, உன் தெரிமையின் அழகை விட சிறந்த பிரகாசமான இனிமை இருக்கின்றது. அதை என்னால் வர்ணிக்க இயலுமா? மேல் அதே லக்ஷ்மியை விட சோபம் நிறைந்தவளாக இனிமையானவளாக விரஜத்தையே வாழ வைக்கும் தேவி நீ அல்லவா என்று இவ்வாறு உயர்ந்ததான ஸ்ரீயுகலின் யுகலத்தின் பெருமையை கூறி சர்வ பல்லவரண்ய குமாரோ பிரார்த்தயே பதயுவம் பிரணிபத்ய லீலயா விதரதம் நிஜதாஸ்யம் லீலயா விதரதம் நிஜதாஸ்யம். நீங்கள் எளிதாக எனக்கு ஒரு தாஸ்ய பக்தியை தர வேண்டும். ராதாவின் கருணையான அந்த ரசார்திரமான கட்டாட்சம் என் மீது கிடைக்க வேண்டும் என்று மேலும் கூறுகையிலே பிரணிபத்ய பவந்தமர்த்தயே பசுபாலேந்திர குமார காகுபிஹி ரஜயௌவத மௌலி மாலிகா கருணா பாத்திரம் ஜனம் குரு. என்னை மட்டுமல்ல இந்த விருந்தாவன தாமத்தையே தன்னுடைய புகலிடமாக கொண்டு ஸ்ரீயுகல சேவைக்காக இயங்கும் உத்தமாதிகாரிகளை நீ காத்துள்ள வேண்டும். அவர்களுக்கு அப்பேற்பட்ட தீனர்களுக்கு உங்களுடைய தாசிய பக்தியை விதரணம் செய்ய வேண்டும். ஹரிதாசர்களுக்கு தாசனாக இருக்கும் உயர்ந்த பக்தியை தர வேண்டும். கர்வரகிதனாக வினயஸ்வரூபியாக கிருஷ்ணநாமாமிருத்தையே அனவரதம் பருகிக்கொண்டு நான் வாழும் அந்நாள் எந்நாள் என்று இயங்குகின்றார். இந்த இயக்கம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக வெளிப்படுகின்றன. மாதவனை ராதை வெல்கின்றாள், ராதையின் மனத்தை அவன் கவர்கின்றான். இப்பேற்பட்ட யுகல லீலைகள் இவ்வனைத்தையும் ஆசை கொண்டதினாலே விரஜவாசம் தான் தனக்கு வேண்டும் என்று கடைசியிலே கூறுகின்றார். இதம் சேவ்யா சேவாபாக்யம் பவதி சுலபம் ஏன யுவயோஹ சடாப்யஸ்ய பிரேம்ணஹ ஸ்புரதி நஹி சுப்தாவபி மம பதார்த்தேஸ்மின் யுஷ்மத் व्रजमनुनिवासेन जनितः तदाप्याशाबद्धः परिभृडवरौ மாம் திருடயதி. நித்தியலீலா ஸ்தானமான இந்த விருந்தாவனத்திலே எப்பொழுதும் வாசம் இருக்க வேண்டும். நித்தியவாசத்திற்கு கூட ஆசைப்படவில்லை, உன்னுடைய லீலாஸ்தானத்திற்கு ஆசைப்படுகின்றேன். இது எனக்கு எப்பொழுதும் சித்திக்கட்டும். உன்னையே நம்பியிருக்கின்றவர்களுக்கும் அது கிடைக்கட்டும். பசுபாலவரண்யநந்தனோ வரமேதமூர்ஹுரர்த்தயேயுமம் பவது பிரணயோ பவே பவே பவதோ ரேவ பதம்புஜேஷு மே. உங்களுடைய ஹே விரஜநந்தனா விஷபானநந்தினி, உங்களுடைய திருவடியிலே எப்பிறவி எடுத்தாலும் இப்பிறவியிலே அந்த என்னுடைய பிரேமை, பக்தி, மகாவிஸ்வாசம், மகத்தான ஸ்மரணானுபவம் இவை ஜென்ம ஜென்மாந்தரத்திலும் தொடர வேண்டும் என்று யாச்சிக்கின்றார். உத்கீர்ணாபூதி கலிகா வல்லரி அக்ரே விருந்தாடவ்யாம்
नित्यभिलाषवृतयोर्वां वाङ्मात्रेणाव्यवहरतो अप्युल्लतामेताम् आकर्ण्ये शोकामितसिद्धिं कुरुतं मे. நான் விரும்பிய சேவாபாவம் அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் என்று இந்த உயர்ந்த உத்கலிகா வல்லரி என்ற காவியத்தை சமைத்து ஸ்ரீயுகலத்தை பிரார்த்திக்கின்றார் நம் பொருட்டு. விதக்த மாதவம் என்கின்ற நாடகத்திலே கலிபாவனமான கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவின் எல்லையற்ற கருணையினாலே அவருக்கு எது ஹிதத்தை தருமோ அப்பேற்பட்ட விஷயங்களை தேடி தேடி ரூபகோஸ்வாமி பக்தர்கள் முன்னிலையிலே இவற்றை எழுதி சமர்ப்பிக்கின்றார். விருந்தாவில லீலையை தனியாகவும் துவாரகா லீலையை தனியாகவும் எழுதுமாறு பிரபு கட்டளையிட்டார். அவ்வாறே வரும் எழுதி ஆச்சரியமாக சமர்ப்பிக்கின்றார். ரசமயமான நாடகம், நாயகா நாயகி சின்மய பிரேமானந்த ஸ்வரூபத்தின் ஏகாந்த அனுபவங்கள், அனுபவ அலைகள். ரசிகா புவிபாவுக்காக என்று பாகவதம் கூறியது போல் இதன் மகான்களின் உத்தமமான பாவோத்ரேகம், அவர்களுடைய உச்சிஷ்டம், பிரேமானுபவம், பிரசாதம், கண்ணீர் அலைகள், உயர்ந்த பாவங்களின் அலைகள். குருவருளால் அழைக்கப்படும் ஜீவன் இவ்வாறன்றி வேறு எவ்விதமாக எழுதுவான்? லலித மாதவம், விதக்த மாதவம் என்று 2 மகாகாவியங்கள் கிருஷ்ணனை குறிப்பதிலே விதக்த மாதவம் தனிலே கெட்டிக்காரத்தனத்திலே அவனையும் மிஞ்சிய அவனுடைய விரஜ மண்டலத்தின் சக்திகளை இங்கு ஆச்சரியமாக இவர் கூறிய வண்ணம் செய்கின்றார். ராதா மாதவ யுகலத்தின் பிரேமை ஆங்காங்கே பூர்வராகம் உத்தரராகம் என்று கூறப்பட்டுள்ளது என்பது சந்தேகமில்லாத விஷயம். சுதானாம் சாந்திரேனாமபி மதுரிம உன்மாத ஜனனி ததானாராதாதி பிரணய கணசாரை சுரபிதம் சமந்தாத் சந்தாபோக்தம் விஷம சம்சார சரணி பிரணிதம் தே திருஷ்ணாம் ஹரது ஹரிலீலா शिखरणी पिच अनर्पितचरीं चिरात् करुणयावतीर्ण कलौ समर्पयितुमुन्नतोज्ज्वलरसं स्वभक्तिश्रियम् हरिपुरटसुन्दरद्युतिकदम्बसन्दीपितः सदा हृदयकन्दरे स्फुरतु वः शचीनन्दनः वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्विताश्च वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः என்று ரூப கோஸ்வாமி உயர்ந்ததான உன்னதமான பக்திஸ்ரேயத்தை நமக்கு தர வேண்டும் என்னன் என்ற கருப்பு கண்ணன் கௌரசுந்தாங்கரான அவதரித்து நம்மை ஆட்கொண்டான். அப்பேற்பட்டவனுடைய பதகமலத்தை நமஸ்கரிக்கின்றேன். உயர்ந்த உத்தமாதிகாரிகளான வைஷ்ணவர்களை நமஸ்கரிக்கின்றேன். எவர்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதா சககணர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நமஸ்கரிக்கின்றேன் என்று ஆரம்பிக்கின்றார். சனாதன பூமி பாரத தேசம், சனாதன தர்மம் வளர் பூமி பாரத தேசம். சனாதன தர்மத்தால் ஆட்கொள்ளப்பட்டது பாரத தேசம். ஆயினும் பாரத தேசத்தில் பால் ஆகர்ஷிக்கப்பட்ட எண்ணற்ற வெளி உலக மனிதர்கள் படையெடுத்து சனாதன தர்மத்தை அழித்தால் இந்த தேசத்தை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு பல்வேறு முறை போரிட்டு பல்வேறு உயர் நிதிகளை இங்கிருந்து திரட்டி சென்றனர். சுபாசிகளை கற்பழித்தனர், எண்ணற்ற கொலைகளை புரிந்தனர், பிராமண துவேஷிகளாக இருந்தனர். அவ்வாறு சனாதன தர்மத்திற்கு யாராவது ஒரு யுக புருஷன் தோன்றி அதற்கு மீண்டும் உயிரூட்டுவானா என்று வடபாரத தேசம் முழுவதும் ஒரு பெரும் எண்ணம் நிலவி வந்தது. அவ்வாறு துயருற்ற நிலையிலே சனாதன தர்மத்தை மீண்டும் ஆள்போல் தழைக்க வைத்த மகனீயர் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் ஆவார். பிரபுவின் அவதார கட்டத்தை மேற்கொண்டு இனி அனுபவிப்போம். கௌராங்க சந்திர மகாராஜ கி ஜெய், ஜெய் போல் நித்யானந்த மகாராஜ கி ஜெய், சமஸ்த சாது விருந்த கி ஜெய்.